வணக்கம். பாடம் 3 பேசுவோம். Let us talk. பேசலாமா? இந்த படத்தை பத்தி பேசலாமா? அடடா, இது எந்த இடம்? உங்களுக்கு, எனக்கு, உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச இடமாச்சே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? கேண்டி ஷாப் தானே? சரி, தமிழ்ல எப்படி சொல்றது? மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க கடைக்குள்ள போகலாம். அழகழகா கண்ணாடி பாட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க. கலர் கலரா இருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கே. என்னென்ன மிட்டாய்லாம் இருக்கு பாருங்க. இந்த மிட்டாய்லாம் உங்களுக்கு எதுவும் புதுசா இருக்கா? சில மிட்டாயோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பெயர் தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன, மிட்டாய்னாலே இனிப்பு தானே. சரி, வாங்க தெரியாத மிட்டாயோட பெயரெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன, மேல் வரிசையில பிரவுன் கலர்ல ஒரு மிட்டாய் தெரியுதே. நம்ம வீட்ல சக்கரை பொங்கல் செய்வாங்க தானே, நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. அதுல வெல்லம் போடுவாங்கல்ல, அந்த வெல்லம் போலதான் இந்த கருப்பட்டியும். அது பேரு கருப்பட்டி. வெல்லம் கரும்பு சாறுல இருந்து செய்யறாங்க. கருப்பட்டி பனை மரத்துல கிடைக்கிற பதநீர்ல இருந்து செய்யறாங்க. கருப்பட்டி பனை மரத்துல இருக்கிற பதநீர்ல இருந்து செய்யறாங்க. வெறும் கருப்பட்டிய சாப்பிடவே அவ்வளவு சுவையா இருக்கும். கருப்பட்டிய பத்தி விட்டா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால அடுத்த மிட்டாயை பத்தி பார்க்கலாமா? அந்த கண்ணாடி பாட்டில் மேல ஏதோ பேர் எழுதியிருக்கே, என்ன எழுதியிருக்கு? தேன் நெல்லிக்காய். உங்களுக்கு நெல்லிக்காய் தெரியும் தானே? புளிப்பா இருக்குமே. அதே நெல்லிக்காய தேன்ல ஊற வச்சு சாப்பிட்டா அந்த சுவையே தனிதான். கீழே பாருங்க, குச்சி மிட்டாய். நாம லாலிபாப் சாப்பிடுறோம்ல, அதேதான். அதுக்கு பக்கத்துல பாருங்க, இலந்தை அடை. இலந்த பழம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அந்த இலந்த பழத்துல இருந்து செய்யறது தான் இந்த தின்பண்டம். இனிப்பு, புளிப்பு, கொஞ்சம் காரம் எல்லாம் கலந்த கலவையான சுவையில இருக்கும். கடைசியா தேங்காய் மிட்டாய். தேங்காயை துருவி சர்க்கரை, நெய் எல்லாம் சேர்த்து அருமையா செஞ்சிருப்பாங்க. நீங்களும் ஊருக்கு வரும்போது இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இந்த படத்துல பார்த்த சொற்களை எல்லாம் திரும்பவும் ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? தேங்காய் மிட்டாய், கண்ணாடி, குச்சி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், இலந்தை அடை, தேன் நெல்லிக்காய். திரும்பவும் சொல்றேன். தேங்காய் மிட்டாய், கண்ணாடி, குச்சி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், இலந்தை அடை, தேன் நெல்லிக்காய்.